ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எத பத்தி டிப்ஸ்னா, நம்ம வத்த குழம்பு, ரசம் சாதத்துக்குலாம் நம்ம கூட்டு வச்சோம்னா, கூட்டு வைக்கும்போது என்ன செய்யணும்னா, கொஞ்சமாட்டு கருவேப்பில தழை போடணுங்க. நம்ம கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்க வைப்போம் பாருங்க, அப்போ கொஞ்சம் கருவேப்பில தழை போட்டு கொதிக்க வைக்கணுங்க. அப்பதான் அந்த கூட்டு வந்து ரொம்ப மணமாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். பச்சை வாடையே இருக்காதுங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கூட்டு வச்சாலும் சரி, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே கருவேப்பில தழை போடுங்க. சூப்பரா கிடைக்குங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காவும் பருப்பு நல்லா வேக வச்சுக்கணுங்க. பாசி பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இது துவரம் பருப்புலையும் பண்ணலாம். இது வந்து மசாலாவை நம்ம அரைச்சி விட்றணுங்க. அரைச்சி விட்டு கொதிக்க வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. எந்த கூட்டு வச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராகிட்டு சமைக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. தாளித்து நம்ம ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான கூட்டு ரெடிங்க. வாழைக்காய் கூட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.